இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் யூனிட்டு அளவைகள். இந்த அளவைகளில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இணைகரம், சாய் சதுரம், சரிவகம், இது 3 தான் இந்த 7th புக்கில் செகண்ட் யூனிட்டில் இருக்குது. ஸோ இணைகரம்னா என்னென்னு பாருங்கள். இணைகரம் அப்படிங்கிறது ரெக்டாங்கிள்லேருந்து வந்த ஷேப்பு. ஸோ இணைகரத்தில் வந்து மெயினாக பாயிண்ட்ஸ் பார்த்தா போதும். இப்போ இதில் நமக்கு வந்து ரெக்டாங்கிளில் இருக்கிற நீளம் அகலம் தான் இணைகரத்தில் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், செவ்வகத்தின் பரப்பளவு தான் இணைகரத்தோட பரப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ வந்து இணைகரம்ங்கிறது நார்மலாக செவ்வகம் இப்படி இருக்கும். செவ்வகத்தில் ஒரு முக்கோணத்தை வெட்டி எடுக்கிறோம். அந்த முக்கோணத்தை இங்கே ப்ளேஸ் பண்ணிடுறோம். ப்ளேஸ் பண்ணுறப்ப இது வராது. அப்போ நம்ம கிடைக்கிற பார்த்திங்கன்னா இணைகரமாக கிடைக்கும், ஒரே ஷேப்பாக கிடைக்கும், சாய்வாக கிடைக்கும். அவ்வளோதான், இது நம்ம இணைகரம்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்தது ஒரு பாயிண்ட் பாருங்கள். ஒரு இணைகரத்தின் பரப்பளவை இரண்டு முக்கோணங்களின் பரப்புகளின் கூடுதலாக எழுதலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது 1 மார்க்கில் கேட்க வாய்ப்புண்டு. ஸோ ஒரு இணைகரம் இருக்குது அப்படின்னா இப்படி ஒரு ப்ளேஸ் போட்டோம்னா 2 முக்கோணத்தோட கூடுதலாக நம்மளால் எழுத முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு செவ்வகம் இணைகரம் ஆகும், ஆனால் ஒரு இணைகரமானது செவ்வகம் ஆகாது அப்படின்னு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. அதையும் பார்த்துக்கோங்க. இணைகரத்தோட பரப்பளவு அதே தான். செவ்வகத்தோட பரப்பளவு லென்த் இன்ட்டு பிரெத்து போடுவோம். இங்கே பிரெத் அப்படி சொல்லாமல் நம்ம பிரெத் இன்ட்டு ஹைட்டுன்னு சொல்கிறோம். அவ்வளோதான், ஹைட்டு. அப்போது ஒரு இணைகரம் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு ஹைட் இருக்கும் அண்டு ஒரு பிரெத் இருக்கும். அவ்வளோதான். இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுறதா இணைகரத்தோட பரப்பளவு அப்படிங்கிறாங்க. சுற்றளவுங்கிறது நமக்கு செவ்வகத்துக்கும் சதுரத்துக்கும் பார்க்குறதா. சுற்றி இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுறதா சுற்றளவு. இப்போ இங்கே சம்ஸ் இந்த மாதிரி டேரக்ட் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க, கொஞ்சம் ட்விஸ்டடாக தான் கேட்பாங்க. இங்கேயும் பட் இன்ட்ரடக்ஷன் பார்த்துக்கோங்க. அடிப்பக்கம் 12 மீட்டர், உயரம் 8 மீட்டர் அளவுகள் கொண்ட இணைகரத்தின் பரப்பு. ஸோ இணைகரத்தோட பரப்பு என்னது? B × H. இல்லை பியோட வேல்யூ தான் அடிப்பக்கம். அடிப்பக்கம் என்ன? 12, உயரம் என்ன? 8. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி வர்றது நமக்கு ஆன்சர். அடுத்த சம் பாருங்கள். பரப்பளவு ஒரு இதில் என்ன கேட்பாங்க அப்படின்னா, ஒன்று பரப்பளவு கொடுத்துட்டு உயரம் கண்டுபிடி, இல்லைன்னா அடிப்பக்கம் கண்டுபிடி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பார்க்க வேண்டியது அதோட பரப்பளவு ஃபார்முலா பார்த்தா போதும். இதில் ஏதாவது ஒன்றை கொடுத்துட்டு பரப்பளவு கேட்பாங்க அந்த மாதிரி. இப்போ இந்த சம் பாருங்கள். பரப்பளவு கொடுத்துட்டாங்க 368 சதுர சென்டிமீட்டர் மற்றும் அடிப்பக்கம்னா பியோட வேல்யூ கேட்டுட்டாங்க. இப்போ ஹெச் கேட்குறாங்க. இந்த மாதிரி சம்ஸ் நமக்கு கண்டிப்பாக கேட்பாங்க. அப்போ நீங்கள் எதிர்பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா B × H = 368. அப்போ ஹெச்சோட வேல்யூ பியோட வேல்யூ கொடுத்துறாங்க அடிப்பக்கம். இது வந்து 23 சென்டிமீட்டர் இன்ட்டு H = 368. அப்போ இந்த 368 23ஐயும் நம்ம டிவைட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? அளவுகள்லையும் பார்த்துக்கணும். சென்டிமீட்டர்லேருந்தால் சென்டிமீட்டரு, சதுர மீட்டர்லேருந்தால் மீட்டரு. ஸோ 16 சென்டிமீட்டர் வரும். ஓகேங்களா? இதெல்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இங்கே கொடுத்துருக்க சம் பாருங்கள். ஒரு இணைகரத்தின் அடுத்தடுத்த பக்கங்கள் முறையே 12 சென்டிமீட்டர், 9 சென்டிமீட்டர். அப்போ அடுத்தடுத்த பக்கங்கள் அப்படின்னா ஒரு இணைகரம் போட்டுக்கிறோம். ஒரு இணைகரத்தில் அடுத்தடுத்த பக்கங்கள்னால் L × B தான் லென்த் அண்டு பிரெத்து அண்டு ஹைட்டு நமக்கு தேவை. ஸோ ஹைட்டு இப்போ என்ன கொடுக்குறாங்கன்னா 12 சென்டிமீட்டர் அண்டு 9 சென்டிமீட்டர் 2 பக்கம் இருக்குதான். ஒன்று 12, ஒன்று 9ன்னு வச்சுக்கிறோம். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா சிறிய பக்கங்களுக்கு இடையே உள்ள தொலைவு. இப்போ சிறிய பக்கங்கள்னால் ஒருவேளை இது 9ன்னு வச்சுக்கோங்க. இதுதான் 9னா இது 9 சென்டிமீட்டர் இருக்கும். இது 12, இது 12. இப்போ ஹைட்டு இதோட ஹைட்டை சொல்கிறாங்க. சிறிய பக்கங்களுக்கு இடையே உள்ள தொலைவு 8 சென்டிமீட்டர் அப்படின்னு இருக்குதான். ஓகேவா? கிவன் புரியுதுங்களா? அப்படி இருந்துச்சுன்னா பெரிய பக்கங்களுக்கு இடையே உள்ள தொலைவு சொல்லு அப்படின்னா இதோட ஹைட்டை கேட்குறாங்க. 12 இதோட ஹைட்டு என்னவா இருக்குன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? நம்மக்கிட்ட வந்து இப்போ பெரிய பக்கம் அப்படின்னா இணைகரம் இப்படி போடுறோம். இணைகரத்தை இப்படி போடுறப்போ இதோட ஹைட்டு இப்போ பெரிய பக்கம்னா 12, அப்போ 9 இங்கே இருக்கும். இதோட பரப்பளவு வேணும்னு கேட்குறாங்க. இதோட ஹைட்டு கேட்குறாங்க. ஹைட்டு வேணும் அப்படின்னா ஒன்று B × H = பரப்பளவுன்னு இருக்கணும். பரப்பளவு நமக்கு என்னன்னே தெரியாது, ஹைட்டும் தெரியாது. 2 தெரியல அப்படின்னா ஆல்ரெடி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்கள்ல, அதுலேருந்து பரப்பளவை கண்டுபிடிச்சி இதில் வந்து நம்ம போடுற போகிறோம். அவ்வளோதான். அப்போ இந்த மாதிரி சம்மு கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சிறிய பக்கங்கள்னு சொல்லிட்டாங்க. அப்போ சிறிய பக்கங்கள் அப்படின்னா 9 சென்டிமீட்டர், 9 சென்டிமீட்டர். இதோட ஹைட்டு வந்து 8. அப்போ இதுதான் ஹைட்டு, இதுதான் B. அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் இதுதான் சிறிய பக்கம். சிறிய பக்கத்துக்கு சீன் போட்டு சிறிய அப்படின்னு போட்டுக்கிறேன். சிறிய பக்கத்தின் பரப்பளவு என்ன?
பி இன்ட்டு ஹெச். பி யார் 9, ஹெச் யார் 8, 9 8 எத்தனை 72 சதுர சென்டிமீட்டர். இதே தான் பெரிய பக்கத்துக்கு போட்டாலும் பரப்பளவு. ஸோ பரப்பளவு தெரிஞ்சிருச்சா? இப்போ பெரிய பக்கம்னா யார் இங்கே 12 சென்டிமீட்டர். அப்போ 12 சென்டிமீட்டர் இன்ட்டு ஹைட் ஈக்குவல் டு அதே 72 போடலாமா? ஸோ இதில் ஹைட் ஈக்குவல் டு 72/12 போடுவீங்களா? 72 எத்தனை டைமு? 12 6 12 72. அப்போ 6 டைமு நமக்கு 72 கிடைக்குது. ஸோ அப்போ 6 சென்டிமீட்டரா? இதுதான் கேட்குறாங்க. ஓகேங்களா? இந்த சம்ஸ் வரும், பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள். ஒரு இணைகரத்தின் அடிப்பக்கமானது அதன் உயரத்தை போல 3 மடங்காகவும் அதன் பரப்பளவு 192 சதுர சென்டிமீட்டர் ஆகவும் இருப்பின் அடிப்பக்கத்தையும் உயரத்தையும் காண்கிறாங்க. ஒரு இணைகரத்தோட அடிப்பக்கம் யார்? பி. அது எப்படி இருக்குதான்? உயரத்தை போல் 3 மடங்கு உயரம் இருக்கா? ஹைட்டு அதை 3ஆல் மல்டிபிள் பண்ணுறதுக்கு ஈக்குவல். அப்போ பி ஈக்குவல் டு 3Hன்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது அதோட பரப்பளவு கொடுத்துட்டாங்க 192 சென்டிமீட்டர். ஃபஸ்ட்டு பி இன்ட்டு ஹெச் ஈக்குவல் டு 192 சென்டிமீட்டர்னு போடுவோம், சதுர சென்டிமீட்டர் பரப்பளவுனால. இங்கே நமக்கு பிங்கிறதே 3Hன்னு கொடுத்துட்டாங்க. இங்கே ஹெச் இருக்குது 192ன்னு இருக்குது. ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல பார்க்குறோம் ஹெச் இன்ட்டு ஹெச் என்னது? ஹெச் ஸ்கொயர். இந்த 3 எங்கே டிவைட் ஆகிடுமா? 192 டிவைட் பை 3. ஸோ தேர்ட் டேபிள் எத்தனை டைமு? 6 3 18 மீதி 1 4 12 64. அப்போ ஹெச் ஸ்கொயர் ஈக்குவல் டு 64. இது எதோட ஸ்கொயர்னு சொல்லலாம்? ஹெச் ஈக்குவல் டு 8 ஸ்கொயர்னு சொல்லலாமா? ஹெச் ஸ்கொயர் ஈக்குவல் டு 8 ஸ்கொயரா? அப்போ ஹெச் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் எழுதுவீங்களா? ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஹெச்சோட வேல்யூ என்ன? ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் 8 வரும். நம்ம +8 தான் எடுத்துக்குவோம். அப்போ ஹெச்சோட வேல்யூ என்னது? 8 சென்டிமீட்டர் அப்படின்னு வரும். ஓகேங்களா? இந்த சம்ம நமக்கு கேட்பாங்க, கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ இதில் சம்ஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இதில் இருக்க சம்ஸ்லாம் நான் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் மட்டும் நான் ஒரு பிடிஎஃபாக போட்டுறேன். அடுத்தது பாருங்கள், சாய் சதுரம். சாய் சதுரத்தில் பார்த்தீங்கன்னா, சாய் சதுரம்னா ஒன்றும் இல்லை, சதுரம் தான். சாய் சதுரத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அனைத்து பக்கங்களும் சமம். சதுரத்துக்கும் அனைத்து பக்கங்களும் சமம். எதிர்பக்கங்கள் என்னவாக இருக்கும்? இணையாக இருக்கும். ஒரு சாய் சதுரத்தை அதன் மூளை விட்டங்கள் சம பரப்பளவு கொண்டதாக 4 முக்கோணங்களாக பிரிக்கும். இதுதான் சாய் சதுரத்தில் மூளை விட்டங்கிற ஒரு கான்செப்ட் வரும். ஸோ மூளை விட்டம் இப்படி எழுதுறது, இப்படி வரும். மூளை விட்டத்தில் நம்மளால் என்ன பண்ண முடியும்? 4 சம முக்கோணங்களாக பிரிக்கும். 1 2 3 4 பிரிக்க முடியும். ஒரு மூளை விட்டத்தை நம்ம 2 மூளை விட்டம் போட்டோம்னா 4 முக்கோணங்கள் கிடைக்குமா? மூளை விட்டங்கள் ஒன்றுக்கொண்டு எப்படி இருக்கும்? செங்குத்தாக இருக்கும். இந்த 4 பாயிண்ட் தான் சாய் சதுரத்தோட டெஃபினிஷன். ஒரு சதுரத்துலேருந்து வந்ததா, செவகத்துலேருந்து வந்தது இணைகரம், சதுரத்துலேருந்து வர்றது சாய் சதுரம், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இதுக்கு மூளை விட்டங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கனால இதோட ஃபார்முலா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மூளை விட்டம்னா டயகனல் டேர்ம்ஸு. ஸோ அப்போ ஒரு சதுரம் இருக்கா, அதில் இது D1 இது D2 அப்படின்னா 2 மூளை விட்டம் இருக்கிறதுனால ½ இன்ட்டு D1 இன்ட்டு D2ங்கிறது இதோட ஃபார்முலா சாய் சதுரத்துக்கு. ஸோ ஃபார்முலாவை கரெக்டாக தெரிஞ்சுச்சிட்டிங்கன்னா நம்ம செம்ம ஈஸியாக போடலாம். இப்போ இங்கே பாருங்கள், பக்க அளவு அப்படின்னா யார்? இந்த பக்க அளவு அப்படின்னா அது B தான், அடிப்பக்கம். உயரம் H, சாய் சதுரத்தின் பரப்பளவு. இப்படி 2 வித்தியாசமாக கொடுத்தாங்கன்னா நம்ம பரப்பளவு சேம் தான், இணைகரத்தில் போட்டது அதே தான், 2ஐயும் மல்டிபிள் பண்ணி சொல்ல போகிறோம். ஆனால் நமக்கு இந்த மூளை விட்டத்தை வச்சு தான் நமக்கு கொஸ்டினே கேட்பாங்க. சாய் சதுரத்தில் மூளை விட்டங்கள் 6 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் கொண்ட சாய் சதுரத்தின் பரப்பு கண்ணுங்கிறாங்க. அப்போ இது D1 இது D2. அப்போ D1 இன்ட்டு D2 இன்ட்டு ½ அப்போ D1 இப்போ தெரிஞ்ச ½ இன்ட்டு 6 இன்ட்டு 8ன்னு எழுதுவீங்க. ஏதாவது கேன்சல் பண்ண முடியும்னு பாருங்கள். இதை 8 கேன்சல் பண்ணால் 4 6 24 சென்டிமீட்டர் அந்த மாதிரி வரும். இதுலேயும் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு ஏதாவது ஒன்று கேட்காமல் இருப்பாங்க, ஏதோ ஒன்று கேட்பாங்க. இப்போ ஒரு சாய் சதுரத்தின் பரப்பளவு, இப்போ பரப்பளவு கொடுத்துட்டாங்க பாருங்கள், பரப்பளவோட வேல்யூ கொடுத்துட்டாங்க 60 சென்டிமீட்டர் அப்படின்னு. மூளை விட்டம் 1 8ன்னு கொடுத்துட்டாங்க. நமக்கு ½ இன்ட்டு D1 இன்ட்டு D2வா, அடுத்து இன்னொரு மூளை விட்டத்தை கேட்குறாங்க. ஸோ D2ன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம், இது 4 டைம் டிவைட் பண்ணலாமா? இந்த 4th டேபிளில் இந்த 6 அப்படியே அடிப்பா, இல்லை செகண்ட் டேபிளில் கூட அடிங்க. 1 4s are 4, இப்போ 20 வரும் 5 டைம்ஸு, அப்போ 15 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? பாருங்கள், ஒரு அலுவலக கட்டட தரையில் 200 சாய் சதுர வடிவிலான ஓடுகள் பதிக்கப்பட்டுள்ளன. இப்போ சாய் சதுர வடிவில் 200 ஓடுகள் என்ன பண்ணியிருக்காங்க, பதிக்கப்பட்டிருக்காங்க. இப்படி 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 இப்படி. ஓகே,
ஓடுகளின் மூலைவிட்டங்களின் அளவுகள். அதோட ஒவ்வொரு ஓடோட மூலைவிட்டம் எப்படி இருக்குது, D1 அண்ட் D2 வேல்யூ கொடுத்துருக்காங்க. 40 அண்ட் 25 சென்டிமீட்டர். தரையை மெருகூட்ட சதுர மீட்டருக்கு எவ்வளோ செலவாகுது அப்படின்னா அதை பாலிஷ் பண்ணுறதுக்கு 45 ரூபா ஆகுதான். அப்போ மொத்தம் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு இதுக்கு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஒரு இதுக்கு பார்க்கணும் அப்படின்னா ஆஃப் இன்ட்டு D1 இன்ட்டு D2ன்னு எழுதுவோம். ஸோ D1 இன்ட்டு D2னா இங்கே யார் 40 இன்ட்டு 25. ஸோ 1/2. இது என்ன வரும் 20. அப்போ 20 இன்ட்டு 25 என்ன வரும் 500ன்னு வருது. ஓகேங்களா? அப்போ 500 சதுர சென்டிமீட்டர். இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா 200. இதே மாதிரி எத்தனை சாய் சதுரம் நம்மகிட்ட இருக்குது, 200 இருக்குது. ஸோ வந்த ஆன்சரை 200ஓட நம்ம என்ன பண்ணிடணும், மல்டிபிள் பண்ணி வருது ஆன்சரு. இப்போ இவங்க என்ன கேட்குறாங்கன்னா இது வந்து எதில் இருக்குது, சென்டிமீட்டரில் இருக்குது, சின்ன அளவாக இருக்குது. சென்டிமீட்டரில் இருக்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மீட்டரில் மாற்ற போகிறோம். ஏன் அப்படின்னா சின்ன அளவுக்கு சென்டிமீட்டர் யூஸ் பண்ணிக்கலாம், பெரிய அளவுக்கு நம்ம என்ன பண்ணோம் மீட்டரில் பண்ண போகிறோம். அப்போ ஒரு சதுர மீட்டர் அப்படிங்கிறது, ஒரு மீட்டர் வந்துங்கிறது எத்தனை சென்டிமீட்டர்னு பார்க்க போகிறோம். 10,000 சென்டிமீட்டர் தான், சதுர சென்டிமீட்டர் தான். ஓகேங்களா? அப்போ 10,000ஆல் நம்ம டிவைட் பண்ணிட்டோம்னா அவன் எதில் மாறிடுவான், மீட்டரில் மாறிடுவான் அப்படிங்கிறாங்க. சதுரங்கிறப்ப டபுள் ஆகும். ஸோ நமக்கு வந்து இப்போ வந்து ஒரு மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். அப்போது நமக்கு வந்து சதுர மீட்டர் அப்படின்னா 100 இன்ட்டு 100. ஸோ நமக்கு என்ன வருது 10,000 வருதா, அந்த மாதிரி தான். சதுரனா 2 டைம் மல்டிபிள் பண்ணுறது. 10,000 டிவைட் பண்ணால் 10 கிடைக்கும். ஸோ வந்த சதுர மீட்டரை வந்த செலவோட மல்டிபிள் பண்ணிட்டா தட் இஸ் ஆன்சர். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், டைமண்ட் கிராசிங் ஒன்று நமக்கு ரயில்வே தண்டவாளத்தில் இருக்குமா. அது எதில் யூஸ் ஆகுது, எந்த ஷேப்பை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா சாய் சதுரம் தான் யூஸ் பண்ணுறாங்க. பிடிஎஃப்ல போட்ட இம்பார்ட்டன்ட் சம்ஸ் மட்டும். அடுத்து சரிவகம் பார்க்க போகிறோம். சரிவகம்னா ஒன்றும் இல்லை, சாய்வாக இருக்கிறது சரிஞ்சிட்டு போகிறது சரிவகம்னு வச்சுக்கோங்க. அதோட ஆப்போசிட் சைடு வந்து எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும், இணையாக இருக்கும். இந்த ரெண்டுமே நமக்கு இணையாக இருக்காது. ஓகேங்களா? தட் இஸ் சரிவகம். இப்போ அதுக்கு எப்படி டெஃபினேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா ஓர் இணைகரத்தில் ஒரு ஜோடி எதிர்பக்கங்கள் மட்டும் இணையாக இல்லாமல் இருந்தால் அதை சரிவகம். இப்போ இணைகரம்னா எப்படி இருக்கும், இது 2 இணையாக இருக்கும், இது 2 இணையாக இருக்கும். இதில் ஏதாவது ஒன்று மட்டும் இணை, இன்னொன்று இல்லை அப்படின்னா தட் இஸ் சரிவகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ சரிவகத்தோட ஃபார்முலா எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தோம்னா இணையான பக்கங்கள் இருக்குமா. ஸோ சரிவகம் இப்படி இருக்குது. ஸோ இதை நான் ஏன்னு லென்த் எடுத்துக்கிட்டேன்னா இதை நான் பின்னு எடுத்துக்க போகிறேன். கண்டிப்பாக இதுக்கு ஒரு ஹைட் இருக்கும், அவ்வளோதான். அப்போ ½ இன்ட்டு H இன்ட்டு A + B அப்படின்னு வரும் ஃபார்முலா. 3 ஃபார்முலாவுக்கு வித்தியாசம் புரியுதா? இணைகரம் வந்து ரொம்ப ஈஸி. என்னது B இன்ட்டு H இணைகரம். ஏன் அப்படின்னா L இன்ட்டு B மாதிரி செவ்வகம் மாதிரி. ஆனால் அந்த சரிவகமும் சாய் சதுரமும் வந்து ஆஃப்னு ஒருத்து வராங்க. சாய் சதுரத்தில் சதுரம் அப்படின்னா மூலைவிட்டங்கள் சமம். ஸோ D1 இன்ட்டு D2. இது வந்து சரிவகம் என்னன்னா சரிஞ்சிட்டு போகிறனால A + B 2 லென்த் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 2 லென்த் இருக்குது. இதை ஆட் பண்ணி ஹெச்ஆல் மல்டிபிள் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான் வித்தியாசம். ஓகேங்களா? ஸோ இதோட ஃபார்முலா பாருங்கள். இதோட எக்ஸ்டென்ஷன் தான் நம்ம 8th 9th இருக்கும். இப்போ இணைப்பக்க அளவுகள் 18 சென்டிமீட்டர். இணைப்பக்க அளவுகள்னால் யார், A அண்ட் B தான். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஒரு சரிவகம் போட்டாச்சு. இப்போ இதில் லென்த்து பெரிய லென்த்து தான் 18 சென்டிமீட்டர் சொல்கிறாங்க, சின்ன லென்த்து 9 சென்டிமீட்டர், உயரம் வந்து 14 சென்டிமீட்டர். அப்படின்னா சரிவகத்தோட பரப்பளவு காண்க அப்படின்னா பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன, ½ இன்ட்டு 14 இன்ட்டு A + B. A + B என்னது 18 + 9. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 27. இங்கே 14, இங்கே 1/2. ஸோ 7 டைமு. அப்போ 7 × 27 மல்டிபிள் பண்ணால் நமக்கு ஆன்சர். ஓகேங்களா? இதெல்லாம் அடுத்த சம் பாருங்கள். சரிவகத்தின் இணைப்பக்கங்கள் முறையே இணைப்பக்கங்கள் AB. இணைப்பக்கங்களோட முறையே என்ன இருக்குது, 23 சென்டிமீட்டர். பெரிய லென்த்துக்கு 23 போடுங்க, சின்ன லென்த்துக்கு 12 சென்டிமீட்டர் போடுங்க. இதே உள்ள தூரம் மீன்ஸ் ஹைட்டு. தூரம்னாலும் ஹைட்டு தான், ஹைட்னாலும் உயரம்னாலும் ஹைட்டு தான். சரிவகத்தின் பரப்பு காண்க. ஸோ அதையும் போட்டுக்கிறோம். அடுத்தது பரப்பளவு. அடுத்து என்னது, பரப்பளவு
கொடுத்துட்டாங்க. எப்பயுமே பரப்பளவு ஒன்று கொடுத்துட்டு மற்ற ஏதாவது ஒன்று கேட்பாங்க. அப்போ பரப்பளவு 828 கொடுத்துட்டாங்க. இணைப்பக்க அளவுகள் இது ஏ இது பின்னு வச்சுக்கிறோம். உயரத்தை காண்கங்கிறாங்க. அப்போ சம் பாருங்கள், இதில் எப்படி பாருங்கள், பாயிண்டில் இருக்குது. ஏ ப்ளஸ் பியை ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி மல்டிபிள் இருக்குது. இது 36 2ஆல் அப்படியே டிவைட் பண்ணோம்னா 18 கிடைக்குது. இந்த 18ஆல் அந்த இதை நம்ம டிவைட் பண்ணோம்னா ஹைட்டோட வேல்யூ கிடச்சிருச்சு. ஓகேங்களா, ஈஸி தானே. அடுத்து பாருங்கள், பரப்பளவு கொடுத்துட்டாங்க 352 சதுர சென்டிமீட்டர் மற்றும் இரு இணைப்பக்கங்களுக்கு இடையான தொலைவினா இது ஹைட் என்னது 16 சென்டிமீட்டர் கொண்ட சரிவகத்தின் இணைப்பக்கங்களில் ஒன்றின் அளவு 25 மற்றொன்றை காண்கிறாங்க. அப்போ இந்த சம் பாருங்கள், அப்படியே ஃபாலோ பண்ண முடியுதான்னு பாருங்கள். இல்லைன்னா இப்படி நம்ம எடுத்துக்கலாம். 352 ஈக்குவல் டு ½ இன்ட்டு ஏ ஹச்னா 16 இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. ஏல 1 25ன்னு கொடுத்துருக்காங்க, இன்னொன்று கேட்குறாங்க. ஓகேங்களா, அப்போ இது நம்ம 16 8 டைம் அடிச்சுக்கலாமா? 352/8. ஸோ இது 4 டைமு. இது 1 2 7 2 14 மீதி 1 6 2 12. திருப்பி இது 2ஆவது பேப்பரில் 2 டைமு. இது எத்தனை டைமு? 8 2 16 8 2 16. திருப்பி இது 44ன்னு கிடைக்குதா? அப்போ 44 ஈக்குவல் டு 25 ப்ளஸ் பின்னு இருக்குது. இந்த 25 ஈக்குவலுக்கு அந்த சைடு கூட்டிகிட்டு போயிடுறோம். அப்போ 44 மைனஸ் 25. 25 போயிடுச்சுன்னா எத்தனை வரும்? 14 5 போச்சுன்னா 5 9 9. இங்கே 3ல் 2 போச்சுன்னா 1 19 கிடைக்கிது. ஓகேங்களா, டேரெக்டாக வருதான்னு பார்த்துக்கோங்க. ஈஸியாக தான் இருக்குது இந்த சம்ஸு. நம்ம போடுற மெத்தடில் ஸ்பீடு தான் நம்ம கையில் இருக்குது. ஸோ 19 சென்டிமீட்டர் இன்னொரு பரப்பளவு. இங்கே எக்ஸ்ன்னு வச்சுருக்காங்க, நீங்கள் பீனே வச்சு போட்டுக்கோங்க. அடுத்தது, ஒரு சட்டையின் காலர் பகுதி இரு சமபக்க சரிவகமாக உள்ளது. காலர் பகுதி இருக்கான். காலர் பகுதி நமக்கு எப்படி இருக்கும்? இப்படி தானே இருக்கும். எதை சொல்கிறாங்க? அதன் இணைப்பக்கங்கள் முறையே ஒன்று வந்து 17 இன்னொன்று 14. அதன் உயரம் 4 எனில் காலர் தைப்பதற்கு பயன்படுத்தும் துணியின் பரப்பளவு. சேம் அதே தான். ஸோ காலர் தைப்பதற்குன்னா அதே தான். ஏ ப்ளஸ் பி ஆட் பண்ணிவிட்டு 31 வருது. இது 2ஆல் டிவைட் பண்ணிட்டோம்னா 2 × 31 62 வருது. ஓகேங்களா, ஓகே. அடுத்தது அளவைகளில் பார்த்தோம்னா கண்டிப்பாக கொஷின்ஸ் வரும். எது கேட்பாங்க அதெல்லாம் சொல்ல முடியாது. எல்லாமே ஒரு டைம் பார்த்துக்கிறது நல்லது. ஓகேங்களா, இங்கே ஃபார்முலாஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார்முலாஸ் ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கணும். பக்கங்கள் இணையாகவும் எதிர்பக்கங்கள் எப்படி இருக்குது? இணையாகவும் சமமாகவும் உள்ள 4 பக்கங்கள் கொண்ட ஒரு மூடிய வடிவம் பேர் என்னது? இணைகரம். ஸோ டெஃபினேஷன் பார்த்துக்கலாம். அடுத்து இணைகரத்தின் பரப்பு என்னது? பி இன்ட்டு ஹெச்ன்னு நமக்கு தெரியும். இல்லை பிங்கிறது அடிப்பக்கம், ஹெச்ங்கிறது உயரம். ஒரு இணைகரத்தில் அனைத்து பக்கங்களும் சமமாக இருந்தால், இணைகரத்தில் அனைத்து பக்கங்களும் சமமாக இருக்குது, இணையாக இல்லாமல் சமமாக இருந்தால் அது பேர் சாய் சதுரம். சாய் சதுரத்தோட ஃபார்முலா நான் சொல்லிட்டேன். மூளை வட்டத்தை மல்டிபிள் பண்ணுது. ஒரு இணை இல்லாத ஒரு இணைகரத்தில், அதே இணைகரத்தில் ஒரு ஜோடி இணை இல்லாத பக்கங்கள் இருப்பின் அது சரிவகம்னு சொல்லுவோம். சரிவகம்னா ½ இன்ட்டு ஹெச் இன்ட்டு ஏ ப்ளஸ் பின்னு சொல்லுவோம். சரிவகத்தின் இணையற்ற பக்கங்கள் சமமாக இருப்பின் அது இப்போ இது ஒரு கொஷின் கேட்பாங்க, இம்பார்ட்டன்ட். சரிவகத்தோட இணையற்ற பக்கங்கள் இருக்குல்ல, இப்போ சரிவகத்துக்கு இது 2 இணை இப்படி இருக்காது. இதுவும் எப்படி இருக்குதா? சமமாக இருந்துச்சு அப்படின்னா அவன் நம்ம என்ன சொல்கிறோன்னா இரு சமபக்க சரிவகம் அப்படிங்கிறாங்க. எப்படி? இணைகரம் தான், அதை நம்ம இரு சமபக்க ரெண்டு சைடுமே சமபக்கமாக இருக்குது சரிவகத்தில் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ செகண்ட் யூனிட் முடிஞ்சிருச்சு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா தேர்ட் யூனிட் பார்த்திங்கன்னா இயற்கணிதம் எல்லாமே சம்ஸ் நல்லாயிருக்கும். ஏன்னா இது வந்து அசம்ஷன் தான். இந்த வயதெல்லாம் இந்த சம் தான் கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஒரு உறுப்புக்கோவை, இரு உறுப்புக்கோவைனா ஒரே ஒரு டேர்ம் வந்து அது ஒரு உறுப்புக்கோவை, 2 டேர்ம் வந்தால் இரு உறுப்புக்கோவை, 3 டேர்முக்கு மேலே போயிடுச்சுன்னா பல்லுறுப்புக்கோவை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பாலினாமியல் ஈக்குவேஷனை இந்த மாதிரி சொல்லுவாங்க. கெழு அப்படின்னா ஒரு ஈக்குவேஷனுக்கு முன்னாடி இருக்கிறது கெழு. இப்போ 2x + 2 அப்படின்னா இந்த 2ங்கிறது கான்ஸ்டன்ட் மாறிலி, இது வேரியபிள் மாறி. இந்த மாறிக்கு பக்கத்தில் முன்னாடி வரவங்க தான் கோஎஃபிஷியன்ட் கெழு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, ஓகே. இதில் சம்ஸ் பார்த்தோம்னா இந்த மாதிரி சம்ஸ் கேட்பாங்க. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தடுத்த இரு இயல் எண்களின் கூடுதல் 75 எனில் அவ்விரு எண்களை காண்க அப்படிங்கிறாங்க. அடுத்தடுத்து அப்படின்னாலே ரொம்ப இம்பார்ட்டண்டாக ஒன்று தெரிஞ்சுக்கணும். 1 இருக்குது, அதுக்கு அடுத்த நம்பர் என்னவாக இருக்கும்? 2, 2க்கு அடுத்த நம்பர் என்னவாக இருக்கும்? 3,
அப்போ ஒரு 99ன்னு எடுத்துக்கிறேன். அதோட அடுத்த நம்பர் என்னவா இருக்கும்? 100. அப்போ இது 2 99ன்னு போட்டோம்னா 99ஓட 1 ஆட் பண்ணால் தான் அடுத்த நம்பர் கிடைக்கிது. 2ன்னு போட்டோம்னா 2ஓட 1 ஆட் பண்ணால் தான் அடுத்த நம்பர் கிடைக்கிது. அப்போ அடுத்தடுத்த இயல் எண்கள் அப்படின்னா ஒரு நம்பர் எக்ஸ்ன்னு வச்சுக்கோன்னா இன்னொரு நம்பர் என்னவா இருக்கும்? x+1 தான் இருக்கும். ஸோ இவனோட கூடுதல் தான் என்னவா? 75 அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த எண் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ இங்கே எக்ஸ் எத்தனை எக்ஸு? 2x + 1 = 75. அப்போ 2x = 75 + 1 அங்கே போச்சுன்னா -1, அப்போ 74. அப்போ x = என்ன வரும்? 2 செகண்ட் டேபிள் இதை டிவைட் பண்ணனா 3 2s are 6 7. ஸோ 37ங்கிறது எக்ஸோட நம்பர். அந்த இவ்விரு எண்கள்னு கேட்குறாங்க. அப்போ எக்ஸ் 37னா அடுத்தது x+1 தானே, 38ங்கிறது அனதர் நம்பராக இருக்கும். ஓகேங்களா? இந்த சம்ஸ் கேட்குறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்தது, ஒருவர் ரூபாய் 960க்கு 960ங்கிற ஒரு அமௌண்ட் இருக்குது. 960க்கு ரூபாய் 1, ரூபாய் 5, ரூபாய் 10 ஆகிய மதிப்பிலான பணத்தாள்களை வைத்துள்ளார். இம்மூன்று மதிப்பிலான பணத்தாள்களின் எண்ணிக்கையும் சமமெனில் அவரிடம் உள்ள மொத்த பணத்தாள்களின் எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேட்குறாங்க. அப்போ அவர்கிட்ட டோட்டலாக எவ்வளோ இருக்குது? 960 ரூபா இருக்கா. ஓகே, 960 ரூபா இருக்குது. அதில் 960 நோட்டு இருக்குல்ல, 1 ரூபா நோட்டு, 5 ரூபா நோட்டு, 10 ரூபா நோட்டு இருக்கான். இதோட எண்ணிக்கையெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ 1 ரூபா நோட்டு 10 நோட்டு இருக்குன்னா 5 ரூபா நோட்டு 10 இருக்குது. அப்போ 10 ரூபா நோட்டு 10 இருக்குதுன்னா அந்த எண்ணிக்கை எவ்வளோன்னா தெரியாது. அதனால் நம்ம அவனை என்ன எழுதிக்கணும்னா 1x, 5x, 10xன்னு பண்ணிக்கிறோம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் தான் 960. அதுதான் அங்கே சொல்கிறாங்க. 1x + 5x + 10x இதெல்லாம் ஆட் பண்ணால் 960. அப்போ அது எண்ணிக்கை என்னன்னு கேட்குறாங்க. அப்போ இதெல்லாம் ஆட் பண்ணால் 15 16x. இப்போ 16x = 960. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வரும்? 960/16. ஸோ 16னா நம்ம இது செகண்ட் டேபிளில் 8 டைமு, இது 4 டைமு, 4 2 8, 8 2 16, 0, திருப்பி 4 டைமு, 2 டைமு, 4 டைமு, 0, திருப்பி இது 2 டைமு, 1 2 0, திருப்பி 60ன்னு கிடைக்கிது. அப்போ அந்த நோட்டுகளோட எண்ணிக்கை எத்தனை? ஒவ்வொன்றும் ஈக்குவலாக 60 60ன்னு இருக்கும். 60 1 ரூபா, 60 5 ரூபா, 60 10 ரூபா. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இதெல்லாம் வரும், நல்ல வேலிடாக தான் கேட்பாங்க கொஷின்ஸு. இப்போ இங்கே பாருங்கள், இந்த சம்மு ஒரு தேர்வில் மாணவர் எழுதும் சரியான விடைக்கு 4 மதிப்பெண்கள் வழங்கப்படுகின்றன. மேலும் தவறான விடைக்கு 1 மதிப்பெண் குறைக்கப்படுகிறது. சரியான விடைக்கு 4 மதிப்பெண்கள், தவறான விடைக்கு 1 மதிப்பெண்கள் குறைக்கப்படுது. சரி, அத்தேர்வில் ஒருவன் மொத்தம் 60 வினாக்கள், மொத்தமாக 60 வினாக்கள் எழுதுகிறாங்க. விடை அதுக்கு எடுத்த மார்க்கு பார்த்தோம்னா 130 மார்க். மொத்தமாக அவங்க 60 கொஷின் எழுதி 130 மார்க் எடுத்திருக்காங்க. அப்படின்னா சரியான விடை எழுதிய வினாக்களின் எண்ணிக்கை, அப்போ எத்தனை வினா எழுதியிருப்பாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே மொத்த கொஷின் எத்தனை? 60. சரியான விடை எழுதிய வினாக்களின் எண்ணிக்கை தான் கேட்குறாங்க. அது நமக்கு தெரியாது. ஸோ நான் அதனால் எக்ஸ்ன்னு வச்சுக்க போகிறேன். சரியான விடை எழுதின வினாக்கள். அப்போது சரியான விடைக்கு எத்தனை மார்க்கு? 4 மார்க்கு. அப்போ 4 × எக்ஸ்ன்னு எழுதலாமா? சரியான விடை எழுதிய மதிப்பெண்கள் பார்த்தா 4 × எக்ஸ். அடுத்தது தவறான விடை எத்தனை அப்படின்னு நமக்கு தெரியாது. 1 தான் நமக்கு தெரியும் சரியான விடை. தவறான விடைக்கு நம்ம என்ன எழுத போகிறோன்னா, டோட்டல் கொஷின்ஸ் எத்தனை? 60. அந்த 60ல் எக்ஸை மைனஸ் பண்ணோம், சரியான விடையெல்லாம் மைனஸ் பண்ணால் தவறான விடை கிடச்சிருமா? அதோட மதிப்பெண் பார்த்தோம்னா 1. ஒரு கொஷினுக்கு 1 மார்க் குறையுது. அப்போ 60லேருந்து எக்ஸை மைனஸ் பண்ணால் தவறான விடை. தவறான விடைகள் எல்லாத்தையும் 1ஆல் பெருக்கிறோம். இங்கே சரியான விடையை 4ஆல் பெருக்கிறோம். இப்போ அவன் எடுத்த மார்க்குனா சரியான விடை தான் கணக்கில் வரும். தவறான விடையிலேருந்து சரியான விடையை கழிக்கிறப்போ வர மார்க்கு தான் அவனோட டோட்டல் மார்க்கு. ஸோ -4x - 1 × 60 - x = 130 அப்படின்னு கிடைக்கும். கரெக்டுங்களா? ஈக்குவேஷன் இதெல்லாம் ஈக்குவேஷனில் போட்டால் தான் நம்ம கரெக்டாக வரும். ஏன்னா அவங்க எடுத்த அந்த 130ல் சரியான விடையும் இருக்குது, தவறான விடையும் இருக்குது. ஸோ அப்போ சரியான விடையை அகைன் சொல்கிறேன், சரியான விடையை எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. தவறான விடையை 60, டோட்டல் கொஷின் சரியான விடையெல்லாம் மைனஸ் பண்ணிட்டா தவறான விடை கிடைக்கும். இதுக்கு மார்க் 1, இதுக்கு மார்க் பர் கொஷினுக்கு 4. ஸோ 4x, இது 1 × 60 - x. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் கிடைக்கிறது யார்? 130. ஓகேங்களா? இப்போது
இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 4x போட்டாச்சு. இந்த 1ஆல் பெருக்கிறப்ப அது அதே நம்பர் தான் கிடைக்கும். ஸோ மைனஸ் மட்டும் உள்ளே போயிடும். -60 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 130ன்னு கிடைக்கும். ஸோ 4x + 1x எத்தனை 5x. இந்த -60 அங்கே போயிடுச்சுன்னா +60. அப்போ 130 + 60ன்னு கிடைக்கும். அப்போ 190ன்னு ஆட் ஆகும். ஸோ 5x. இப்போ எக்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா 190ஆல் 5 வகுத்தா போதும். 190ஆல் 5 வகுத்தணும். ஸோ 15 15 மீதி 4 4னா 8 5 40. அப்போ எக்ஸோட வேல்யூ எத்தனை 38. 38ங்கிறது சரியான விடைகளின் எண்ணிக்கை. ஓகேங்களா? அடுத்த கொஷின் பாருங்கள். 60 மாணவர்களுடன் ஒரு பள்ளி பேருந்து புறப்பட்டது. அப்போ டோட்டலாக 60 மாணவர்கள் அந்த பஸ்ஸுக்குள்ளே இருக்காங்க. முதல் நிறுத்தத்தில் சில மாணவர்கள் இறங்கினார்கள். சில மாணவர்கள்ங்கிறப்போ சிலங்கிறத நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ எக்ஸு. இரண்டாம் நிறுத்தத்தில் முதல் நிறுத்தத்தில் இறங்கிய மாணவர்களின் எண்ணிக்கை போல் 2 மடங்கு. முதல் நிறுத்தத்தில் எக்ஸுனா ரெண்டாவது நிறுத்தத்தில் 2x. அப்புறம் மூன்றாம் நிறுத்தத்தில் 6 மாணவர்கள் இறங்கிய பிறகு அப்போ மூன்றாம் நிறுத்தத்தில் என்னது 6 மாணவர்கள். ஃபஸ்ட் நிறுத்தம், இது ரெண்டாவது நிறுத்தம், இது மூணாவது நிறுத்தம். 6 மாணவர்கள் இறங்கிய பிறகு பேருந்தில் ஃபைனலாக எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா 3 பேராம் இருந்த நிலையில் முதல் நிறுத்தத்தில் இறங்கிய மாணவர்களின் எண்ணிக்கை கேட்குறாங்க. ஸோ இவங்க எல்லாம் ஆட் பண்ணால் தான் பஸ்ஸுக்குள்ள இருக்கிற மொத்தம் நம்பர். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம். = 16 போடுறோம். அப்போ எக்ஸ் எல்லாம் ஒன்றா ஆட் பண்ணுங்கள். எக்ஸ் எத்தனை எக்ஸ் இருக்குது 3x. நம்பர் பாருங்கள் 6 3 9 = 60. ஓகேங்களா? இப்போ 3x இந்த +9 அங்கே போயிடுச்சுன்னா -9. -9 போயிடுச்சுன்னா என்ன வரும் 51ன்னு வரும். 51 3x 3 பண்ணுறது எத்தனை டைமு 1 3 3 7 3 21. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன 17. 17 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நிறுத்தத்தில் இறங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ இங்கே பாருங்கள், ஒரு மட்டைப்பந்து அணி கலந்து கொண்ட போட்டிகளில் தோற்றதை விட 2 ஆட்டங்கள் அதிகமாக வென்றார்கள். வெற்றிக்கு 5 புள்ளிகளும் தோல்விக்கு 3 புள்ளிகளும் வழங்கப்படுகின்றன. அந்த அணி மொத்தத்தில் 50 புள்ளிகள் வெற்றி பெற்றிருந்தால் மொத்தம் 50 புள்ளிகள் பெற்றிருந்தால் அந்த அணி கலந்து கொண்ட ஆட்டங்களின் எண்ணிக்கை கேட்குறாங்க. அப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு வெற்றிக்கு 5 புள்ளி, தோல்விக்கு 3 புள்ளி. சரி, வெற்றிக்கு 5 புள்ளி, தோல்விக்கு -3 புள்ளி. இப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு ஆட்டம் அவங்க தோல்வி விட்டுட்டாங்க அப்படின்னா 2 ஆட்டம் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க வின் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஆனா அந்த தோல்வியுற்ற ஆட்டங்கள் நமக்கு என்னன்னு தெரியாது, வெற்றி பெற்ற ஆட்டங்களும் என்னன்னு தெரியாது. அந்த ஆட்டங்களோட எண்ணிக்கை தான் கேட்கறாங்க. அப்ப தோல்வி பெற்ற ஆட்டங்கள் எக்ஸா இருந்துச்சுன்னா 2 ஆட்டங்கள் வின் பண்ணிருப்பாங்களா? அப்ப x+2 தானே வந்திருக்கும். ஓகேவா? கலந்து கொண்ட போட்டிகளில் தோற்றதை விட 2 ஆட்டங்கள் அதிகமாக வென்றார்கள். அப்போ ஒரு ஆட்டம் தோல்வி அடைஞ்சா 2 ஆட்டம் வெற்றி பெற்றிருப்பாங்க அப்படிங்கிறாங்க. அப்ப எக்ஸ் தோற்றுச்சுன்னா x+2 வென்றிருப்பாங்க. இப்ப அந்த புள்ளிகள்ங்கிறது என்னது? இந்த x+2ஓட புள்ளிகளை மல்டிபிள் பண்ணாதானே அவங்க டோட்டல் புள்ளிகள் தெரியும். ஸோ வெற்றி பெற்ற ஆட்டங்கள் பார்த்தீங்க அப்படின்னா x+2னா அதோட புள்ளிகள் 5 × x+2. ஒரு ஆட்டத்துக்கு x+2னா 5ஆல மல்டிபிள் பண்ணு இந்த புள்ளிகளை. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தோல்வியுற்ற ஆட்டங்களோட புள்ளிகள் பார்த்தீங்கன்னா -3 குறையுது. இது ரெண்டையும் ஆட் பண்ணி வர வேல்யூ தான் நமக்கு எத்தனை 50 புள்ளிகள் டோட்டல் புள்ளிகள். ஸோ இதை சால்வ் பண்ணா நமக்கு என்ன கிடைச்சிரும்? எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். இங்க எக்ஸோட வேல்யூ என்னது? இழந்த ஆட்டங்களின் எண்ணிக்கையை நம்ம எடுத்திருக்கோம். அப்ப எக்ஸையும் x+2வையும் ஆட் பண்ணி வரதான் டோட்டல் ஆட்டங்கள். ஃபர்ஸ்ட் எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிப்போம். இப்போ எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும்னா இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷன்ல போட்டுக்கிறோம். இந்த ஈக்குவேஷன் என்ன 5 × x+2 - 3x = 50. ஸோ இது அப்படி டைரக்ட் சால்வ் தான். 5 × x 5x 5 2s are 10 - 3x = என்ன வரும் 50ங்கிறது மொத்த புள்ளிகள். அப்ப 5xம் இல்லை 3x போயிடுச்சுன்னா 2x. இந்த +10 ஈக்குவல் அந்த சைடு போயிடுச்சுன்னா -10. ஸோ 50 - 10 என்ன வரும் 40. அப்ப இந்த 2 இந்த 40ல டிவைட் பண்ணா 20. அப்ப x = 20. 20ங்கிறது என்னது? இழந்த ஆட்டங்கள். அப்ப நமக்கு வெற்றி பெற்ற ஆட்டங்கள் எத்தனை? x+2. x என்ன
20. அப்போ 20 + 2 22. இந்த 20யும் 22வும் சேர்த்துனது தானே மொத்த ஆட்டங்கள். ஸோ எத்தனை மொத்த ஆட்டங்கள் 42 அப்படிங்கிறது ஆன்சர். ஓகேங்களா?